இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கிறோம், வாக்கு சேகரித்திருக்கிறோம். மக்கள் அலை, ஆதரவு அலை ஒரு பக்கம், எதிரலை ஒரு பக்கம். மோடிக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் எதிர்ப்பு அலை எங்கு பார்த்தாலும் வீசுகிறது. ஆதரவு அலை 5 ஆண்டுகள் ஆட்சி, தமிழ்நாடு முதலமைச்சருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய சமூக நல திட்டங்கள், முதலீடு திட்டங்கள் அனைத்தும் இன்று மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த சமூக நல திட்டங்கள்லாம் பேசப்படுகிறது. மகளிர் உரிமை தொகையாகட்டும், கூப்பன் கொடுக்கும் 8000 ரூபாய் நிகழ்வாகட்டும். ஆகவே ஆதரவு அலை என்பது முதலமைச்சருக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அலை இருக்கிறது. அந்த எதிர்ப்பு அலை அடித்து சுனாமி போன்று கீழே விழுந்திருக்கிறார்கள். பிரச்சாரத்திற்கே அவரால் வர முடியவில்லை. மக்கள் எல்லாம் எங்கும் அவர்களை ஆதரிக்கவில்லை, வரவேற்கவில்லை. நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுதான் ஒரு ஷைன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். 210 தொகுதிகளுக்கு மேல் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். திமுக சதி பண்ணுது, எங்களை வெளியே வர விடாம பண்ணுதுன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா அவருக்கு அனுமதி கொடுத்தாலும் பிரச்சாரங்களை ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய காரவன் அரசியல் அது. அண்ணன் விஜயகாந்த் இருந்தார், அவரும் மிகப்பெரிய ஸ்டார் தான். மக்களால் அவ்வளவு பெரிய ஆதரவு மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர் அண்ணன் விஜயகாந்த். கேப்டன் என்று அறிவிப்பார்கள். அவரெல்லாம் ரோட்ல வேட்டியை கட்டிட்டு இறங்கி மக்களை போய் பார்ப்பார். இவர் ரோட்டுக்கு வரணும் சார். அரசியல் தலைவர்னா காரவன் அரசியல் பண்ண முடியாது, பனையூர் பங்களா அரசியல் பண்ண முடியாது. ரோட்டுக்கு வரணும். ரோட்டுக்கு வரவங்க தான் தலைவர். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகட்டும், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், எல்லா தலைவரும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் காலையில நடைப்பயிற்சியில மக்களை சந்திச்சு குறை கேட்கிறார், நடந்து போறார், டீ கடையில டீ குடிக்கிறார், மக்களோட மக்களா இருக்கார். கார்ல போய் ஒரு 10 பேர் நிறுத்தாலும் இறங்கி பேசிட்டு போறாரு. அதுதான் தலைவர். எங்க தலைவர் ராகுல் காந்தி எடுத்துங்க, எங்க போனாலும் மக்களோட மக்களா இருக்காரு. இதுதான் தலைமை பண்பு. நீங்க காரவனை விட்டு இறங்க மாட்டோம், பங்களா விட்டு வரமாட்டோம், எல்லாம் ரிமோட் அரசியல் பண்ணுவோம்னா இந்த மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் விழிப்புணர்வோடு இருக்காங்க. அது பாவம், விவரம் இல்லாத இளைஞர்கள், சிறுமிகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு புரிதல் வரும். புரிதல் வந்த பிறகு போக்குவரத்து நிறுத்திடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்தாருன்னா என்ன கூட்டம் வரும்? சூப்பர் ஸ்டார். அஜித் வந்தாருன்னா அஜித்துக்கு இருக்கிற ஃபேன்ஸ் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. கமல்ஹாசன் ரோட்டுக்கு வந்தாருன்னா என்ன கூட்டம் வரும்? நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், ஸ்டார் ஆகட்டும், யாரு சாலைக்கு வந்தாலும் கூட்டம், பெரிய கூட்டம் வரும். ஆனா அதை வச்சு வாக்குகளா மாற்ற முடியாது. அப்படின்னா நடிகர் சிவாஜி கணேசன் முதலமைச்சராக இருக்கணும். அவர் போற இடம்லாம் கூட்டம் வரும், வாக்குகளா மாறல. நிறைய முன்னுதாரணங்கள் சொல்லலாம். ஆகவே ஒரு தலைவர் என்பவர் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களிடம் போக வேண்டும். எல்லாத்தையும் ரத்துன்னா கடைசியில் எல்லாமே ரத்தாகிடும். ஜனநாயகம் படம் இணையத்துல வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு 500 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஆயிரக்கணக்கான தொழிலாளரோட உழைப்பு. இது எப்படி நான் பாக்குறீங்க? அந்த ரகசியம் மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் விஜய் அவர்கள் தான் தெரியாது. என்ன ரகசியம்? ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் விஜயோட அதை பொறுத்த வரைக்கும் நாங்க கண்டிக்கிறோம். அப்படி விட்டுருக்க கூடாது. அது ரகசியம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. டெல்லியில போனார என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? ஒருத்தர் மும்பையில போய் சந்திச்சாங்களே, என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? மும்பை ரகசியம், டெல்லி ரகசியம், மோடிஜி ரகசியம், அமித்ஷாஜி ரகசியம், விஜய் அவர்கள் ரகசியம் அவங்களுக்குள்ளேயே தான் தெரியும். ECI DVSC டைரக்டரையும் CSCயும் சேஞ்ச் பண்ணி பண்ணாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக நடக்க வேண்டும். அதான் எங்களுடைய வேண்டுகோள். தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, 5 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வாக்கு சேகரிக்க வந்தோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இரும்பு மனிதர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு இப்ப இங்க வந்திருக்கிறோம். 2021
உங்கள் முன் நின்று இங்கே சொன்னார், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆட்சி அமைத்தால் தேவையுள்ள மக்களுக்கு கணக்கெடுத்து மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார். தந்திருக்கிறார், அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார். மாநகர பேருந்தில விடியல் பயணம், கட்டணமில்லா பயணம் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று வாக்குறுதி அளித்தார். அதையும் பொறுப்பேற்று முதல் கையெழுத்தில தாய்மார்கள் எல்லாம் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று நடைமுறைப்படுத்தினார். நம்முடைய பெண் பிள்ளைகள் பட்டாதாரி ஆக முடியவில்லை, நம்முடைய ஆண் பிள்ளைகள் பட்டாதாரி ஆக முடியவில்லை, பள்ளிக்கூடத்தோடு நின்று விடுகிறார்கள். அனைவரையும் பிகாம், பிஎல், பிஏ, பிஎஸ்சி, பிஎட் படிக்க வைக்க வேண்டும். எதற்காக இவர்கள் பட்டப்படிப்பை முடிக்க முடியவில்லை என்று ஆய்வு செய்து பெண்களுக்கு புதுமை பெண் என்ற திட்டமும், ஆண் பிள்ளைகளுக்கு தவமாய் தவமருந்து பெற்ற தவ புதல்வன் என்ற திட்டமும் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தில கல்லூரி படிப்பு முடிப்பதற்கு 36 மாதங்கள் ஆகும், 3 வருடங்கள். 3 வருடங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று தந்து காட்டினார். 75 விழுக்காடுக்கு மேல் இப்பொழுது பட்டாதாரியாகி இருக்கிறார். கற்றறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற இரும்பு மனிதர் காலை உணவு திட்டத்தை உலகத்திலே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தினார். தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவுடன் மேலை நாடுகள், குறிப்பாக கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் இங்கே ஆய்வு செய்து எங்களுடைய நாட்டில் இது போன்ற திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று நடைமுறைப்படுத்தினார்கள். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை சந்தித்து இந்த திட்டத்தை எப்படி நீங்கள் அமல்படுத்தினீர்கள், இதற்கு எவ்வளவு பொருட்செலவாகும், இதற்கு எங்கிருந்து நீங்கள் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அமைக்கிறீர்கள், எப்படி இந்த உணவை